கல்யாணம் பண்ணவங்களே விட மாட்டேங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. என்னமோ சீமான் உங்கள் நல்ல நேரம் உங்களை மன்னிப்பு கேளுங்கிறான். நாங்களே அதை எதிர்பார்க்கலை. ஏன்னா சட்டப்படி அவன் முன்னாடி சொன்னது அப்படி. அதனால் சீமான் இதை உபயோகப்படுத்திக்கங்க. உடனே ஒரு மன்னிப்புன்னு கேட்டு வெளியில் வந்துடுங்க அவனை விட்டு, சுப்ரீம் கோர்ட்டை விட்டு. இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான், உங்களுக்கு பாதிக்கும். அதனால் மூளையை செலவு பண்ணுங்க. அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு எங்கே சேலம் மேற்கில் ஒரு பிஜேபிக்காரரே ஆரம்பிச்சிருக்கார் ரசிகர் மன்றம். அது 25 பேர் மெம்பர் ஆக்கி அவரே ஆரம்பிச்சு. அது எந்த தொகுதி? எடப்பாடி தொகுதி. அங்கே தான் எடப்பாடி நிற்பார். அங்கே தான் போய் அந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறார். ஸ்டாலினை மாமான்னு கூப்பிட்டா உனக்கு மச்சா முறை வேணுமா? நீ யாருக்கு பிறந்த? அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா அப்பான்னு சொல்கிறதுனால சொல்கிறியா? அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே அப்போ நீங்கள் சொல்கிற முறை வரணும். திமுக காரனுக்கு முறையும் தெரியாது, இதுவும் தெரியாது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன, நம்முடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு செய்தி அலசல். இன்றைய முதல் செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை. அவர் ஒரு வழக்கறிஞர்னால் அவர் உண்மையான வழக்கறிஞர் இல்லை. அவங்கெல்லாம் இந்த வேறு மாநிலங்களுக்கு போய் டிகிரி வாங்கிட்டு வந்தோம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்டில் உருவாக்குனாங்க அரசியல் ரீதியாக. 2005 நான் காவல்துறையிலேருந்து வந்து வழக்கறிஞராக பதிவு செய்யும்போது அப்போவே உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிறையா அந்த வக்கீல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், போலி வக்கீல்களை. அதனால் வருங்காலத்தில் இவர்கள் பார் கவுன்சிலை இவங்க கையில் எடுத்துருவாங்க, இவங்க நினைக்கிற ஆள் பார் கவுன்சிலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அனுப்புனாங்க. அது சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதிக்கு அனுப்புனாங்க. அப்போ யாரும் கண்டுக்கலை. அதனுடைய விளைவு 3ஆம் கிளாஸ் படித்தவங்க 4ஆம் கிளாஸ் படித்தவங்க எல்லாம் கடப்பா யூனிவர்சிட்டியில் பணத்தை கொடுத்து கிளாஸுக்கும் போகாமல் டிகிரி எல்லாம் வெளி மாநிலத்தில் போலி டிகிரி வாங்கி எல்லாம் வழக்கறிஞர்னு சொல்லி போட்டாங்க. அப்படி மோசமான நிலைமையில் இருந்து அரசியலாக்கப்பட்டது நீதித்துறை. அதில் ஒரு தலைவர் தான் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆனால் அவர் எதுவாக இருந்தாலும் கொலை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதில்ல. அவரை கொடூரமாக கொலை செய்தார்கள். கொடூரமாக கொலை செஞ்சோடனே இதில் அரசியல் பின்னணி இருக்குதுன்னு சொல்லி அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சேர்ந்தவங்களே நம்ம கக்கூசு செல்வ பெருந்தகைக்கு தான் இதில் தொடர்புன்னு ஓப்பனாக வெளிப்படையாக இருக்க விட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் தன் கட்சியை மட்டுமல்ல, தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு கொலைக்கெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே பூந்து விளாண்டிங்கன்னா அவங்க குடும்பமே சொல்கிறாங்க செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு. கூப்பிட்டாச்சு விசாரிச்சிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டவன் திருவேங்கடம். அவனுக்கு தான் தெரியும் யார் மூலம் அவன் வந்தான், யாருக்காக கொலை பண்ணான் அப்படின்னு. அவனை பிடிச்சி போலீஸ் கூட்டிகிட்டு போய் துப்பாக்கியில் சுட்டு என்கவுண்டர் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரை காப்பாற்றுறதுக்காக திருவேங்கடத்தை கொலை செஞ்சீங்க? என்கவுண்டருங்கிற பேரில் ஆளுங்கட்சிக்கு கூலியாக இருந்தீங்களா? காவல்துறையை பார்த்து இந்த கேள்வியை பொதுமக்கள் அனைவருமே கேட்டாங்க. அப்போ உங்களுடைய விசாரணை என்ன லட்சணத்தில் இருக்கும்? சரி, சம்போ செந்தில் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவன் இன்றைக்கி வர பிடிக்கலை. அவன் இன்றைக்கி வர பிடிக்கலையா, இல்லை பிடிக்காமல் அவனை விட்டு வச்சிங்களா? இந்த கேள்வியும் சம்போ செந்தில் வாக்குமூலம் இல்லாமையே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஆக இவ்வளவு இதுவும் நடந்தது. இதில் அநியாயம், அக்கிரமம். அது இப்போ அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, சிபிஐக்கு மாற்றுங்க, உங்கள் விசாரணை சரியில்லை, உங்கள் விசாரணையில் நம்பிக்கை இல்லை, உங்கள் விசாரணை நடுநிலையாக இல்லை,
யாரையோ காப்பாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக காவல்துறை துணை போயிருக்கிறது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போட்டாங்க. இது கேவலம் இல்லையா? ஸ்டாலின் வந்து காவல்துறையை கையில் வச்சுருக்கீங்களே, உங்கள் காவல்துறை விசாரணை சரியில்லைன்னு சிபிஐக்கு அனுப்புன வைக்கமா இல்லையா? இது மட்டும் இல்லையா, அஜித்குமார் கேஸ் என்னாச்சு? அதையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ கையில் கொடுத்துருச்சு. காரணம், அந்த நிகிதா வந்து உங்கள் குடும்பத்துடன் தொடர்பு இருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க பெற்றோர்களே பேசினாங்களே. நிகிதாவால் பாதிக்கப்பட்டவங்க பெற்றோர்கள்லாம் பேசினாங்களே, உங்கள் இதுக்கு தொடர்பு இருக்குது உங்கள் குடும்பத்துக்குன்னு. அதை மறைப்பதற்காக அந்த இதில் நிறையா இது பண்ணீங்க, மோசடி. உயர்நீதிமன்றம் அதையும் வந்துக்கிட்டு சிபிஐக்கு அனுப்பியாச்சு. அப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறேன், இழுத்து மூடிடுங்களேன் காவல்துறையாக, சிபிஐயே வந்து நம்ம விசாரணைகளை பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான். அதனால் இது ரொம்ப கேவலம் உங்களுக்கு. அந்த சாரும் சிபிஐக்கு போயிருந்தால் மந்திரி வெளியில் வந்திருப்பார். அந்த சார் என் கையில் வச்சு மந்திரியை காப்பாற்றி விட்டீங்க. அப்போ உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையின் திறமையெல்லாம் வீணாகுது. அவர்களை அடியாட்களாக நீங்கள் உபயோகித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு போனதை நினச்சி ஸ்டாலின் அவர்கள் வெட்கப்படணும். நீங்கள் காவல்துறை இப்போ காவல்துறையை நீங்கள் வச்சிருக்கவே கூடாது. யாராச்சும் விவரம் தெரிஞ்ச ஆள்கிட்ட காவல்துறையை கொடுங்க. அதனால் இது வந்து நமக்கெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் ஸ்டாலினுடைய இயலாமைக்கு, அவருக்கு ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியவில்லை என்பதற்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு போனது வந்து ஒரு முக்கியமான ஆதாரம், முக்கியமான சாட்சி அதுதான் அப்படிங்கிறது நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது சீமான் கேஸ். சீமான் விஜயலட்சுமி கேஸ் இன்றைக்கி வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, சீமானை மன்னிப்பு கேட்கணும்னாங்க. இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு வாக்குமூலம் ஃபைல் பண்ணணுன்ட்டாங்க. பிரமாண வாக்குமூலம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணுன்ட்டாங்க. சீமான் இன்றைக்கி பிரமாண வாக்குமூலம் ஃபைல் பண்ணிட்டார். உடனே விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, அவர் மன்னிப்பே கேட்கல அப்படின்னு முறையிட்டாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் கோவப்பட்டாங்க. ஏன் மன்னிப்பு கேட்கல, சீக்கிரமாக அந்த வழக்கை முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. சாயங்காலம் வரை இதுவரை செய்தி வரவில்லை, என்ன வருதுன்னு தெரியலை. சீமானுக்கு நான் கொடுக்கக்கூடிய அறிவுரை, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான். அவங்க நீதி நியாயம் நேர்மையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட போய் மாட்டினீங்கன்னா வெளியில் வர்றது கஷ்டம். நாங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுனா எல்லாருக்குமே வேணாம்ப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான். அதனால் நீங்கள் நான் வழக்கு எடுக்கிறவங்ககிட்ட என்ன சொல்ல, நீ என்னையும் கோவப்படுவப்பா, அவன்கிட்ட போனால் சட்டம் இதெல்லாம் கிடையாது. ஒரு இதை சொல்லுவான் அவன், இது தப்பும்மா. அப்போ நாங்கள் என்னென்னு வச்சுக்குவோம், அவன் சுப்ரீம் கோர்ட்டே தப்புன்ட்டாங்கன்ட்டு அவன்கிட்டே கொண்டு போய் நீங்கள் முந்தைய வழக்கில் இதை தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் இந்த வழக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் சொன்னதுக்கு எதிராகவே அப்போ சொன்னேன் அது கிடையாது அப்படிமா. அதாவது ஒரு வழக்கில் 3 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும், ஒரு வழக்கில் 1 வருஷம் தீர்ப்பு கழித்து தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஏன் 1 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்தீங்க? 1 வருஷம் நான் ஜட்ஜுக்கு மறந்தே போயிருமே வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம், அதனால் 1 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பை பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ எனக்கு ஒரு வழக்கு வந்தது, அது 2 வருஷம் கழித்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. நான் என்ன நினச்சேன், அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு 1 வருஷத்துலேயே இது கொடுத்ததே தப்புன்னாங்க, இது 2 வருஷம் ஆச்சு, அதனால் இது செல்லாது அப்படின்ட்டு நம்பிக்கையோடு போனோம் சுப்ரீம் கோர்ட்டில். பாருங்கள் 2 வருஷம் கழித்து கொடுக்குறாங்க, நீங்கள் 1 வருஷம் கொடுத்தாலே செல்லுபடி ஆகாது நீங்கள் அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி போடும் அப்படின்ட்டு அந்த 1 வருஷம் 2 வருஷத்தை அவங்க சொன்னதை அவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கோமாளித்தனமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நாங்கள் வழக்கறிஞர்களுக்கு கேஸுக்கு வர்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாலியல் பலாத்கார வழக்கு. இதில் நிறைய பேரை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுட்டு கல்யாணம் பண்ணவங்களே விடமாட்டேங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு. என்னமோ சீமான் உங்கள் நல்ல நேரம் உங்களை மன்னிப்பு கேளுங்கிறான். நாங்களே அதை எதிர்பார்க்கலை, ஏன்னா சட்டப்படி அவன் முன்னாடி சொன்னது அப்படி. அதனால் சீமான் இதை உபயோகப்படுத்திக்கங்க, உடனே ஒரு மன்னிப்புன்னு கேட்டு வெளியில் வந்துடுங்க அவனை விட்டு, சுப்ரீம் கோர்ட்டை விட்டு. இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவான், உங்களுக்கு பாதிக்கும். அதனால் மூளையை செலவு பண்ணுங்கள். மன்னிப்பு கேட்குறது என்ன பெரிய இதுவா? அரசியல்வாதிகள் எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்கல்ல, அதனால் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கத்தானே செய்கிறாங்க. அதனால் சீமான் உடனடியாக மன்னிப்பு கேட்டுவிட்டு
அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் வந்து திமிங்கலம் வாயில் போய் மாட்டியிருக்கீங்க. திமிங்கலத்துக்கு நியாயம் தர்மம் எல்லாம் தெரியாது. வாயில் மாட்டிங்கன்னா கடிச்சு போட்டு போயிடும். அவனுக்கு மனசாட்சி இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெடிக்காதங்கிறான். அந்த இவங்கெல்லாம் வெடி தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்கெல்லாம் போய் ஐயா 8 லட்சம் தொழிலாளன் வந்து வேலை பார்க்குறான், ஐயா நீங்கள் வெடியே வெடிக்கக்கூடாதுன்னு அவன் பொழப்பு போயிலையான்னதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்தியா முழுவதும் தடை செய்தால் என்ன அப்படிங்கிறான். 8 லட்சம் தொழிலாளர் பற்றி அவன் கவலையை படமாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேப்பர் பேனா, யார் முன்னாடி வந்து நிற்கிறா, 1 கோடி வைக்கல இல்லை சாதா வைக்கல, இப்படி தானே. அதனால தான் சீமானுக்கு சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டு போகாதீங்க. போகக்கூடாத இடம் இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டு, எங்களுடைய அனுபவம். அதனால் மன்னிப்பு கேட்டுவிட்டு சீமான் வந்தால் தப்பிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது, இன்றைக்கி தேர்தல் கமிஷன் சென்னையில் ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிற இடத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எதை பற்றி பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த இந்திய வாக்காளர் பட்டியல் சீரமைக்கணும், வாக்குச்சாவடி சீரமைக்கணும், வாக்காளர் பட்டியலை சீரமைக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. ஸ்டாலினே உத்தமர் மாதிரி போயிருக்காரு அவங்க கட்சி. ஆனால் சீமானு திருமாவும் போக மாட்டேன்னு அதை இது பண்ணிட்டான். போக மாட்டேன்னு சொல்லி இது பண்ணி பாய்காட் பண்ணிட்டாங்க. உடனே நான் என்ன கேட்குறேன்னா, சீமானுக்கும் விடுங்க, திருமாவளவன் அவர் திமுக கூட்டணியை சேர்ந்தவர். ஃபுல்லாக செத்தவன் ஓட்டும் இல்லாதவன் ஓட்டும் இருந்தால் அவங்களுக்கு நல்லது. ஸ்டாலின் கண்ட ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிருவார். ஆனால் சீமானுக்கு சொல்கிறேன், வாக்குச்சாவடியையும் வாக்காளர் பட்டியலையும் சீரமைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். சீமான் ஒவ்வொரு தொகுதியிலும் 10% பேர் செத்தவன் பேர் ஓட்டுக்காக இதில் இருக்கு, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில், வாக்காளர் பட்டியல். அவன் தானங்க என்ன இதுக்கு உங்களை கூட்டம் வைக்கிறான்? எப்போ செத்து போனவன் பேர்லாம் 10%, 15% இருக்குது, அதெல்லாம் நீக்கணுங்கிறான். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சீமானுக்கு தாங்க. திருமாவட்ட கேட்க முடியாது. அவங்கெல்லாம் இதுக்கு துணை போகிறவங்க, மோசடிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேர் வீடை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போனவன்லாம் அதில் வந்து சேர்த்து வச்சுருக்கான். அவெல்லாம் அந்த அட்ரஸில் இல்லைன்னா இது பண்ணி நீக்கினாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானுக்கு நல்ல விஷயம் தானே. டபுள் என்ட்ரி, ஒருத்தனே 4-5 இதில் இருக்கான் பூத்தில் வாக்காளராக, அதெல்லாம் மாற்றணுங்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஏன் எதுக்குறீங்க? திமுககாரன் எதுக்குறான்னா சுயநலம் இருக்குது. ராகுல் காந்தி நினைக்கிறாருன்னா அவருடைய ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற அயோக்கிய பசங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கான். பீகாரில் இந்த லல்லு பிரசாத் யாதவ் குரூப்பெல்லாம் போலியே சேர்த்து வச்சுருக்கான். அவர் உலக மகா உத்தமர் சேர்த்ததை ஆளு தான் ராகுல் காந்தி. என்ன பிஜேபிங்கிற? முதல்ல உனக்கு ஆள் யோகியனா பீகாரில் இருக்கிறவன், வாக்குச்சாவடியை கைப்பற்றினவன், அவன் தான் இவ்வளவு பண்ணியிருக்கான். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்டுன்னு தெரியும். 42 வருஷமாக ஒரு கம்யூனிஸ்டில் இதாக இருக்கார். அவர் என்ன பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். என் பேர் ஹுசேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். நான் 42 வருஷமாக அரசியலில் இருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கேன், சிபிஐயில் தான் இருக்கேன். எங்கள் பகுதியில் 119வது வட்டம் சேப்பாக்கம் திருவிழுக்கணி தொகுதி, துணை முதலமைச்சருடைய தொகுதி. ஆனால் இதில் நான் உயிரோடு இருக்கேன், இறந்துட்டேன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்து விட்டதாக என் பெயரை டிலீட் பண்ணியிருக்காங்க. சரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் இறந்து 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இறந்து போன 5 ஆண்டுகளான என்னுடைய சகோதரர் பெயர் நீக்கப்படவில்லை, அவர் இருக்கார். ஆனால் என்ன நீக்கிட்டாங்க. அப்போ இந்த வீடியோவில் கம்யூனிஸ்டை சேர்ந்தவரே என்ன சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் செத்து போயிட்டாரு, ஆனால் எங்கள் அண்ணன் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது, நான் உயிரோடு இருக்கேன், என் பேர் இல்லைங்கிறாரு. வாக்காளர் பட்டியலில் சீரமைக்கணுங்கிறாரு. அது இதுக்கு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அவர் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதிர்க்கிறார். சீமான் நீங்கள் கள்ள ஓட்டாக போடுறீங்க, நல்ல ஓட்டு தானே போடுறீங்க. ஆனால் சீமான் போன்றவர்கள் இதை எதிர்க்காதீர்கள். இப்போ வாக்காளர் பட்டியலில் 50 லட்சம் பேருக்கு மேலே வட இந்திய வாக்காளர்களை சேர்த்துட்டான்னா அவன் டூப்ளிகேட் இல்லை, இங்கே வேலை செய்கிறான். ஆனால் தேர்தல் கமிஷன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓட்டு போடலான்னு சொல்லுது.
நம்மளே இப்போ வெளி மாநிலத்தில் இருந்தால் நான் அந்த ஊரில் இருந்தேன், அதுக்கு பதிலாக என்ன இங்கே சேருங்க, இங்கே வந்துட்டோன்னு மாற்றிக்கலாம். அதே தான் வட இந்திய தொழிலாளர்கள் பூரா சேர்ந்துட்டான் 50 லட்சம். ஸ்டாலினுக்கு வைத்த கணக்கு. இந்த வட இந்திய தொழிலாளர் பூரா திராவிட கட்சியை விரும்ப மாட்டான். அவன் காங்கிரஸுக்கு போடுவான், இல்லை பிஜேபிக்கு போடுவான். அப்போ இப்போ ஸ்டாலின் அதுக்கு என்ன திட்டம் வகுத்துருக்காருன்னா, வட இந்தியாக்காரன் 300 ரூபா 400 ரூபாய்க்கு வந்து வேலை செய்கிறவன் அவனுக்கு 4000 5000 ஓட்டு கொடுத்தா அவன் போட்டுருவாங்கிற நம்பிக்கையில் ஒன்றும் வாயை திறக்காமல் இருக்க. ஆனால் அவனுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, வட இந்திய தொழிலாளர் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வந்து வேலை செய்கிறான். ஆனால் ஓட்டுக்களை விற்க மாட்டான், தன்மானம் உள்ளவன். நம்ம ஆளு தான் 4000 5000 வாங்கிட்டு டாஸ்மாக் இதுக்கு போயிட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். அதனால் ஸ்டாலினுக்கு அதில் வந்து ஒரு பயம் வந்திருக்கு. ரூபாயை வாங்கிட்டு வட இந்திய தொழிலாளர் 50 லட்சம் பேர் ஓட்டு போடல நான். அதனால தான் அந்த வாக்காளர் பட்டியலை அப்படியே விட்டுருங்க, புது வாக்காளரை சேர்க்காதீங்க, இருக்கிறத எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் இது பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் சீமான் இதை எதிர்ப்பது தான் ஏனென்று புரியவில்லை. சீமானுக்கு சொல்கிறேன், இதை எதிர்க்காதீர்கள், நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படிங்கிறது சீமானுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி. அடுத்தது அண்ணாமலை ரசிகர் மன்றம். அதுவும் எப்படி போடுறான், சூப்பர் ஸ்டாருங்கும் போதே அவர் யாரை நினச்சி ஆரம்பிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார்னால் அவர் ரஜினிகாந்த் நினச்சி தான். அவருடைய இவர் இல்லை, ஃபேன் இல்லை அவர், சூப்பர். நான் நிறையா ரஜினிகாந்த் ஃபேனுங்கிட்ட கேட்டேன், என்னையா அண்ணாமலையை போய் ஆதரிக்கிறேன். சரி, எங்கள் தலைவரோட ரசிகர்னா நாட்டுக்கு யார் நல்லது செய்வான்னு ஆரம்பியா அப்படின்னா. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அவர், சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு எங்கே சேலம் மேற்கில் ஒரு பிஜேபிக்காரரே ஆரம்பிச்சிருக்கார் ரசிகர் மன்றம். அது 25 பேர் மெம்பர் ஆக்கி அவரே ஆரம்பிச்சு. அது எந்த தொகுதி, எடப்பாடி தொகுதி. அங்கே தான் எடப்பாடி நிற்பார். அங்கே தான் போய் அந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறார். யார் ரசிகர் அவங்கள ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? வார் ரூம் கதை தான். இவராக 200 பேரை வேலைக்கு வச்சுட்டு வாழ்க அண்ணாமலை ஃபியூச்சர் சிஎம் கட்டவாரத்தில் போடுறாருல்ல. அதே மாதிரி ஒரு பிஜேபிக்காரங்களை தூண்டி விட்டு அவர் என்ன பார்த்தாரு, அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேராமல் பிரித்து விட்டோம். அவன் எம்பி இதில் டிஎம்கே ஜெயித்தான். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்காங்களே. ஒன்றா சேர்ந்துட்டா டிஎம்கே ஜெயிக்காத, அப்போ என்ன பண்ணுவான், பாஜக ஓட்டை நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக உள்ளே ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்து அவருக்கு எம்ஜிஆர் நினப்பு. எம்ஜிஆருக்கு எப்போவுமே எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒன்று உள்ளே இருக்கும். ஆட்சியில் இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த காலத்திலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, எலெக்ஷனுக்காக ஆரம்பித்தது கிடையாது. அண்ணாமலை மாதிரி அந்த காலத்திலேருந்து இருந்தாங்க. இவர் இப்போ அந்த ரசிகர் மன்றம்னு உருவாக்கி இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கார். நேற்று சொன்னார், டிடிவி தினகரனை பார்த்தேன், அவரை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்காக பார்த்தேன்னாரு. நம்ம என்ன சொன்னோம், இவர் அது இல்லை, டிடிவி தினகரனை சேராதன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாருன்னு சொன்னோம். இன்றைக்கி டிடிவி தினகரன் அறிக்கை விட்டார், என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டோம். அது அண்ணாமலை வேலை தான். இப்போ ஓபிஎஸை போய் பார்க்க போகிறேன்னா இல்லை, இவர் பார்த்துட்டு வந்தோன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லுவார், என்டிஏவில் சேர மாட்டேன். எல்லாம் காரணகர்த்தாக அவர் தான். எப்படியாவது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் துரோகம் பண்ணுறாங்க. இவர் ஐபிஎஸ்ஸாக வந்ததே ஆர்எஸ்எஸ்ஸால் தான். நான் பல தடவை சொன்னேன், ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் முக்கிய பதவிகளில் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதலையே சொன்னேன். எல்லோரும் உண்மையானு கேட்டாங்க. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி நான் சொல்வது சொல்லியிருக்காரு, 4000 ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் முக்கிய பதவிக்கு வந்துட்டாங்க. அது திரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ளே வந்தவர் தான் தகுதியின் அடிப்படையில் வரவில்லை. உள்ளே வந்ததே ஆர்எஸ்எஸ் மூலமாக தான், அதில் வந்தவங்க தான். அப்போ கட்சிக்கும் ஒரு விசுவாசமாக இல்லை, ஆர்எஸ்எஸுக்கும் விசுவாசமாக இல்லை. விசுவாசமாக இருந்தால் பாஜகவர்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தா ஒரு என்ன பெரியவரா? பாஜகவில் எவ்வளோ பெரிய வெட்டரன்னெல்லாம் இருக்கான், அவங்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் இல்லையா? இவருக்கு ரசிகர் மன்றமா? பாஜக மத்திய தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கட்சியை விட்டு தூக்குங்க, இவரெல்லாம் விட்டால் பாஜகவுக்கு இவரால் மிகப்பெரிய ஆபத்து வரும். ரஜினிகாந்துக்கும் சொல்கிறேன், அவர் பக்கம் சாஞ்சிடாதீங்க, உங்கள் பேரை கெடுத்து விடுவார். ஸோ அண்ணாமலையின் அடுத்த ஆட்டம் ரசிகர் மன்ற ஆட்டம். இன்னும் பல ஆட்டங்களை அண்ணாமலை ஆடுவார். நாங்கள் அவரை தோலுரித்து கொண்டே இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையானது உண்மையே பேசணும். அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, உண்மையே பேசணும்ல. அதனால தான் இந்த உண்மையான விஷயத்தையும்
அண்ணாமலை ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார், பாஜகவை உடைத்து திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் செய்திகள். ஸ்டாலின் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கே போயிட்டார் சந்திக்க. அவருக்கு வயசு 99. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதியை எதிர்த்து நின்றவர் டாக்டர் ஹாண்டே. இவரை ஸ்டாலின் தேடி வீட்டுக்கு போகிறார். இவர் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சொல்கிறாரு, இது எங்கள் அரசை பாராட்டி நீங்கள் நிறைய கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வீட்டுக்கே வந்துட்டேன்ட்டு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட டாக்டர் ஹாண்டே ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு அவருடைய ஆட்சியை பாராட்டி. டாக்டர் ஹாண்டே எனக்கு நல்லா தெரியும். இதை டாக்டர் ஹாண்டேக்கு கேட்குறேன் இதன் மூலமாக, அந்த ஆட்சியில் எந்த நல்ல விஷயத்தை பார்த்து நீங்கள் பாராட்டி கடிதம் எழுதுனீங்க மிஸ்டர் ஹாண்டே? உங்களுக்கு தான் கேட்குறேன். எம்ஜிஆர்னால் யாரும் தெரியுமா உங்களுக்கு? கதை, அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். உங்கள் கதையை நீங்கள் எப்படி பாராட்டி எழுதுனீங்க? ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா 20 ரூபான்னு கூட்டி விற்கிறாங்களே, அந்த நடவடிக்கையை பார்த்து பாராட்டினீங்களா? ஒவ்வொரு இதுக்கும் கடைக்கும் 60,000 ரூபா வாங்கி ஊரை கொள்ளை அடிக்கிறாங்களே டாஸ்மாக் இதில், அந்த நடவடிக்கையை பாராட்டி கடிதம் எழுதினீர்களா? 49,000 கோடி ஒரு வருடத்தில் டாஸ்மாகில் திமுக அரசாங்கம் ஊழல் செய்கிறதுன்னு அமித்ஷா சொன்னார். நீங்களும் பாஜகவை சேர்ந்தவர் தானே, இப்போ பாஜகவில் தானே இருக்கீங்க. அப்போ அதை பாராட்டி 49,000 கோடி உங்கள் கொள்ளையடிப்பதை பாராட்டி கடிதம் எழுதுனீங்களா? இங்கே பூரா கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுகிறது, அதை பாராட்டினீங்களா? பார்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்களா, அதை பாராட்டினாங்களா? செந்தில் பாலாஜியை ஈடி பிடிச்சி அவர் என்னென்ன பண்ணினார், ஸ்டாலின் அரசு எப்படி அவருக்கு துணை போகுதுன்னு சொல்லி விளக்கமாக சொன்னாங்களே. அவரை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் இலாக்கா இல்லாத மந்திரியெல்லாம் வச்சார், அதை பாராட்டினீங்களா? எதை பாராட்டினீங்க? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறதே, அதை பாராட்டினீங்களா? ஆண்டேக்கு கேட்குறேன், 99 வயசில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாராட்ட தோணுச்சு? நீங்கள் யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், டாக்டர் ஹாண்டே என்பவர் யார் என்று சொல்கிறேன். 1980 தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. எம்ஜிஆர் உறுதியாக தோற்று விடுவார்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் 2 MP தான் ஜெயித்தார் MP தேர்தலில். எம்ஜிஆர் ஜெயிப்பார் என்று யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அப்போது நான் செஸ்ஸில் காய நகர்த்துகிற மாதிரி நகர்த்துறார். கருணாநிதி எங்கே நிற்கிறார்? எம்ஜிஆர் விசாரித்தார். அவர் அண்ணா நகரில் நிற்கிறார், சென்னை. இது வந்தது செய்தி. அப்போ அண்ணா நகரில் அவருக்கு அந்த போட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நிறுத்தணும்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணி, ஆண்டே அவர்கள் அப்போ சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சியில் இருந்தார், ராஜாஜி கட்சி. வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆஸ்பத்திரியில். இவரை பற்றி கேள்விப்பட்டு கூப்பிட்டு அனுப்பினார். கருணாநிதியை எதிர்த்து உங்களை நிறுத்துகிறேன் அதிமுக சார்பில், அதிமுகவில் சேருகிறீர்களா? இவர் உடனே நீங்கள் சொன்னால் சேர்ந்துருக்காங்க, சேர்த்தார். எலெக்ஷன் வந்தது. ஸ்டாலின் ஆண்டேயே எதிர்பார்க்கலை. கருணாநிதியை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியுமா? 5000 ஓட்டில் கருணாநிதி பின்னாடி போனார். அப்போ தான் இன்றைக்கி எந்த ஸ்டாலினை பார்த்து வாழ்த்து கடிதம் எழுதினாரோ, எந்த ஸ்டாலினை வீட்டுக்கு வந்த உடனே நின்றுக்கிட்டு கையை கூப்பி கும்பிட்டாரோ, அந்த ஸ்டாலின் அண்ணாநகர் எலெக்ஷனில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது என்னென்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹெச்வி ஹாண்டே, உங்களை தான் கேட்குறேன். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் கருணாநிதிக்கு விழுந்த ஓட்டுன்னு இவங்க ஒரு கூட்டமாக இருந்து அடிதடியில் இறங்கினாங்களா? ஓட்டு எண்ணிக்கை நடத்தின அதிகாரிகளை மிரட்டினாங்களா? அதற்கப்புறமும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. கருணாநிதி தோல்வி அடைந்தார். எம்ஜிஆராக உங்களை கூப்பிட்டு, பரவாயில்ல அவர் ஜெயித்ததாகவே இருக்கட்டும், நீங்கள் வாங்க உங்களை மந்திரி ஆக்குறதுன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு பயந்துக்கிட்டு அப்போ தானே நீங்கள் ஓடி வந்தீங்க. நீங்கள் எப்படி தோற்றீர்கள்ங்கிற ரகசியத்தை இன்றைக்கு வர வெளியில் சொல்ல பயப்படுறீங்களே. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். கருணாநிதி தோல்வி அடைந்தார், ஆண்டே வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் சொன்னார்னு வந்தாங்க. அன்றைக்கி நைட்டு ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு கருணாநிதி தோல்வி அடைஞ்சு அப்புறம் 500 ஓட்டில் 495 ஓட்டில் ஜெயிச்சாருன்னு போட்டாங்க. அன்று இப்போ ஆண்டே யாரை பார்த்து பாராட்டினாரோ, யாருக்கு இந்த பாராட்டு பத்திரம் வாய்ச்சாரோ, யாரை நேரம் வந்தோடனே எந்திரிச்சு நின்று அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாரோ, அதே ஸ்டாலின். ஷனாய் நகர் சென்னையில் அண்ணா நகருக்கு பக்கத்தில், அது அண்ணா நகர் தொகுதி வரும். அந்த பூத்தில் நிறையா கருணாநிதிக்கு எதிராக ஓட்டு விழுந்தது என்று சொல்லி
நைட்டு 10-11 மணிக்கு மேலே ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டாலினின் கும்பல் கூட்டமாக போய் கல்லை விட்டு அடித்தாங்களே ஹெச்வி ஆண்டே ஞாபகத்தில் இருக்கா அவங்களுக்கு? எம்ஜிஆரால் நீங்கள் இப்போ இதானீங்க, எம்ஜிஆர் இல்லைன்னா நீங்கள் எம்எல்ஏ இருக்க முடியாது, எம்எல்சி ஆனீங்க, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட இவருக்கு நேர் எதிரியானவங்களை உங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி வீடு வீடுக்கு கல்லெடுத்து அடித்தவங்களை, அதுக்கு தலைவரான ஸ்டாலினை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்களா? அவருக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? அதனால் எம்ஜிஆரின் ஆத்மா ஹெச்வி சாண்டையை மன்னிக்காது அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது விஜய் செய்திகள். ஏன் விஜய் செய்தியில் பேசுகிறோம்னா, விஜய் பற்றி செய்தி வருது, அதனால தான் பேசுகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கிரெயினில் ஜேசிபியில் மாலை போட்டாங்கன்னு அவர் மேலே வழக்கு போட்டாங்கல்ல. நாங்கள் இப்போ இவர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இதே மாதிரி கிரான்மாங்க ஜேசிபியில் மாலை போட்டாங்க, அப்போ வழக்கு பதிவு செஞ்சீங்களா? ஜேசிபிக்கார மேலே மாலை கட்டினவன் மேலே வழக்கு செஞ்சு போட்டிங்களா? இது மாதிரிலாம் கேள்வி கேட்டோம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இதே மாதிரி கிரெயினில் மாலை ஏற்கனவே போட்டாங்க, அந்த வீடியோ இப்போ கிடைச்சது, அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய மாலை போடும்போது ஸ்டாலின் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? கிரெயின்காரன் மேலே, ஜேசிபிக்காரன் மேலே, இல்லை பூக்கடைக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆக இப்போ விஜய் மேலே மட்டும் போட்டிருக்கீங்க. இது மாதிரி உங்கள் தலைவர்களை முதல்ல அடக்கி வாசிக்க சொல்லுங்கள், நீங்களே அடக்கி வாசிங்க. நீங்கள் அடுத்தெல்லாம் உங்களுக்கு கிரெயினில் மாலை போட்டால் நாங்கள் ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டு வழக்காக போடுவோம். அதனால் முதல்ல உங்கள் ஆளுங்களை திரும்பி பாருங்கள் ஸ்டாலின், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவர்கள் மேலே வழக்க போடலாம் அப்படிங்கிறது விஜயை பற்றின இன்றைக்கி வந்த செய்தியில் ஒரு கருத்து. அதுக்கடுத்தது இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அன்னைக்கு பிரச்சாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் போனார். அங்கே ஒரு உருப்படியான விஷயத்தை பேசியிருக்கார். இலங்கை தமிழர்கள் நமது உறவுகள், அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டாமா? ஆதரவு கொடுப்பதில் என்ன தவறுன்னு பேசியிருக்கார். இது நல்ல விஷயமாச்சே. பாவம் இலங்கை தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடு இழந்து, பொண்ணும் பொருளையும் இழந்து, குடும்ப உறுப்பினர்கள் உயிரை எல்லாம் இழந்து ஒவ்வொரு ஊராக போய் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகளோட கடமை இல்லையா? அதுவும் இன்றைக்கி திமுக ஸ்டாலின் இந்த மாதிரி பேசுவாரா? ஆதரிச்சு பேச சொல்லுங்கள், கருணாநிதியை பேச சொல்லுங்கள். எம்ஜிஆர் தான் இன்றைக்கி பேசினார். அந்த இதை இப்போ விஜய் பேசுகிறாருன்னா அதை ஆதரிக்கணும்ல. இவர் சீமான் திட்டுறாரு, என்ன சொல்கிறாரு? ஏதோ இந்த மோடிக்கு திருக்குறள் மேலே அன்பு வந்த மாதிரி விஜய்க்கு இலங்கை தமிழர்கள் மேலே அன்பு வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி? ஏன் மோடிக்கு திருக்குறள் மேலே அன்பு வந்தால் நல்லது தானே? திருக்குறள் நம்ம தமிழ் நூல் தானே. நம்ம தமிழ் நூலை பற்றி அவர் பெருமையாக மோடி பேசுனா நம்ம பாராட்ட தானே செய்யணும். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் நமது தொப்புள் உறவுகள் தானே. அதை விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாருன்னா பாராட்டத்தானே செய்யணும். அதனால் இந்த விஷயத்தில் விஜயை நம்ம சீமான் குறை சொல்வதில், விமர்சிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. விஜயை இந்த பிரச்சனையில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். இலங்கை தமிழர்கள் நமது தொப்புள் உறவுகள், அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து விஜய் செய்யும்போது உங்களை பாராட்டுவதில் தவறு இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்து இவர் ஸ்டாலின் விஜயை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, விஜயை பற்றி யாருமே பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க, அவர் பெரிய ஆளாக்காதீங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட்டுக்கிட்டு அசிங்கமாக பேச வைக்கிறது. இதை பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, இந்த ஆள்லாம் எம்எல்ஏன்னா நாடு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பேசுகிறாரு விஜயை பற்றி விமர்சித்து? விஜய் அவ்வளோ கூட்டம் வந்ததை உனக்கு ஒரு 50 பேர், அவர் சொல்கிறார், ஒரு 50 பேர் உனக்கு உறுப்பினராக இருக்கிறவனா கண்ணில் காட்டுங்கிறார். அப்போ இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா இல்லையா? உனக்கு உண்மையாக வருகிற தொண்டன் பேரை 50 பேரை நீ நேரில் பார்த்து சொல்லிட்டா நான் இந்த மேடையில் தூக்கு போட்டு செத்துக்கிறேன். விஜய்க்கு 50 உறுப்பினர் இல்லையா? இது நாட்டோட இது தெரியாமல் பேசுகிறாரு. விஜய்க்கு இன்ஸ்டாகிராம்னு ஃபேஸ்புக்கு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஃபாலோயர்ஸ், பின்பற்றுபவர்கள் 1.5 கோடி பேர் இருக்கான். அந்த எம்எல்ஏக்கு தான், முட்டாள் எம்எல்ஏக்கு தான் சொல்கிறேன்,
ஏன் 10 பேர் 50 பேர் கேட்குறீங்க அப்போ உறுப்பினர்னு 1.5 கோடி பேர் இருக்கான் ஏன் ஃபாலோயர்ஸு இன்ஸ்டாகிராமில் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த விஜய் படத்தோட ஒரு ட்ரெய்லர் போட்டால் 1 கோடியை தாண்டுது, ரஜினிகாந்தையும் தாண்டி போகுது. அப்போ அவருக்கு ஆதரவு இல்லை, உறுப்பினர்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் முட்டாள். அதுக்கடுத்தது உறவை பற்றி பேசுகிறார் அந்த எம்எல்ஏ. ஸ்டாலினை மாமான்னு சொல்கிறான். எவ்வளவு கொழுப்பு! வானத்திலேருந்து குதித்தவங்க, ராஜ பரம்பரையில் வந்தவங்க, உங்கள் அங்கிள்னு சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, விஜய மாமாங்கிறான், ஸ்டாலினை மாமாங்கிறான். அப்போ நமக்கு மச்சான் முறை வேணும். என்னங்கடா உங்களுடைய இது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து மை டியர் அங்கிள்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் நமக்கு என்ன வேணும்? அப்போ அவன் நமக்கு மாப்பிள்ளை வேணும். ஸ்டாலினை மாமான்னு கூப்பிட்டா உனக்கு மச்சான் முறை வேணுமா? நீ யாருக்கு பிறந்த? அப்பா ஸ்டாலின் அப்பான்னு சொல்கிறதுனால சொல்கிறியா? அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தானே இப்போ நீங்கள் சொல்கிற முறை வரணும். திமுககாரனுக்கு முறையும் தெரியாது, இதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு விமர்சனம். எப்படி மாமான்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு விமர்சனம். ஆக இவர்களே எல்லாம் தூண்டிவிட்டு ஸ்டாலின் பேச சொல்லிவிட்டு அறிக்கை மட்டும் யாரும் விஜயை விமர்சிக்காதீர்கள். ஏன்னா விஜய் பெரிய ஆளாகிட்டே போகிறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அவர் பெரிய ஆளாகி விடுவார் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். அதனால் ஸ்டாலின்கிட்ட சொல்கிறேன், விமர்சிக்கக்கூடாதுன்னா உங்கள் கட்சிக்காரன்ட்ட போகலான்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் விமர்சிக்காததா, உங்கள் அப்பா விமர்சிக்காததா, காங்கிரஸ்காரங்களை பற்றி இதே காமராஜரை எரும மாட்டு தோழன்னு உங்கள் அப்பா விமர்சிக்காததா, எம்ஜிஆரை பார்த்து தொப்பித்தலையா மலையாளின்னு உங்கள் அப்பா விமர்சிக்காததா, ஜெயலலிதா அவர்களை பார்த்து உங்கள் அப்பா விமர்சித்த சட்டசபையில் விமர்சித்த வார்த்தையெல்லாம் சொன்னால் நாரிப்போகும். இப்படிப்பட்ட வார்த்தையுமா ஒரு முதலமைச்சர் வாயில்? அன்னைக்கு முதலமைச்சர் அவர் எப்படி எல்லாம் வெளியில் அம்மா யார்ட்டு அன்றைக்கி மைக்கை அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? ஜெயலலிதாவை பற்றி விமர்சனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? தூண்டி விடுறதே நீங்கள் தானே விமர்சின்னு சொல்லி. அதனால் ஸ்டாலின் நடிக்கிறார், விஜயை தூண்டிவிட்டு திட்ட வைப்பதே அவர்தான் அப்படிங்கிறத இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது தள்ளுவண்டிக்காரங்கள்லாம் சேர்ந்து விஜய் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி? விஜய் திருச்சிக்கு வரும்போது அவர் ரசிகர்கள்லாம் அந்த கட்ட வண்டி இவங்கெல்லாம் தள்ளு வண்டி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. அங்கே பக்கத்தில் இருந்த கடை மரக்கடையிலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி? வேதம் முதுகிறது. உங்கள் திமுக இது நடந்தால், கூட்டம் நடந்தால் அவ்வளோ பேரும் பயந்துட்டு கடையை மூடிட்டு போகிறான். பிரியாணி தின்னுட்டு காசு கொடுக்காம அடிக்க வர்றவன் உங்கள் கட்சிக்காரன். பிரியாணியை கூட்டத்தில் போட்டுக்கிட்டால் கரண்டியை திருடுறான், வாலியை திட்டுறான், இதை பிரியாணியை திருடுறான், உப்பை திருடுறான். திருடர்கள் கூட்டமே உங்கள் ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் வாழை மரத்தை வெட்டுறான், வாழைக்காயை தூக்கிட்டு போகிறான், காய்கறியை தூக்கிட்டு போகிறான். திருடர்கள் கூட்டம், திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் உங்கள் கட்சிக்கு வைக்கணும். நீங்கள் திருடாததா? நாட்டில் நீங்கள் திருடாததா? இல்லை இதுங்களெல்லாம் கூட்டங்கள் நடக்கும்போது உங்கள் திமுக கட்சிக்காரன் திருடாததா? தள்ளுவண்டியாக அவங்கள தூண்டி விட்டுட்டு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். நீங்கள் திருடின கதையெல்லாம் உங்கள் ஆளுங்களை சொன்னால் அத்தனை திருடர்களையும் சமூக விரோதிகளையும் உறுப்பினராக வச்சு அவனுக்கு பதவி கொடுத்துருக்கீங்க ஸ்டாலின். நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் என்னமோ நீங்கள்லாம் யோகியர் மாதிரி தள்ளுவண்டிக்காரனை தூண்டி விட்டு புகார் கொடுறா அப்படின்னு சொல்லி கேவலமான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நான் விஜயை பாராட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கோவிச்சுக்கிறாங்க, என்ன சார் விஜயை யாராக இருந்தாலும் மற்றவங்க தப்பு செஞ்சு அவங்கெல்லாம் பேச மாட்டாங்கப்பா. விஜய்க்கும் பேச மாட்டார், எடப்பாடி பேச மாட்டார், இவங்க மற்ற பிஜேபிக்காரங்களும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுறது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. எதிர்க்கட்சிகள்லாம் டம்மியாக இருக்காங்களே. அதனால் தான் உங்களுக்காக பேசுகிறேன், விஜய்க்காக பேசுகிறேன், பிஜேபிக்காக பேசுகிறேன், அதிமுகவுக்கும் நாங்கள் தான் பேசுவோம் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.